ஹாய், இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நான் லாஸ்ட் வீடியோல கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லிட்டு பேசியிருப்பேன். இந்த வீடியோல நான் பேச போற டாபிக் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங். அதனால ஏதோ சைக்காலஜி டைம் சொல்ற ரொம்ப பெருசா இருக்கு, இது எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. ரொம்ப ஜாலியான சப்ஜெக்ட், நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட். பட் நமக்கு இதுதான் இது பேரு, இதுக்காக தான் நம்ம இப்படி நடந்துக்கிறோம் தான் தெரியாம இருந்துச்சு. அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். நீங்க சின்ன வயசுல ஹோம்ஒர்க் பண்ணிருப்பீங்க. எதுக்காக பண்ணிருப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹோம்ஒர்க் முடிச்சா அம்மா சாக்லேட் தரேன்னு சொல்லிருப்பாங்க, இல்ல ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் முன்னாடியும் பெரிய ஆளா காமிச்சிக்கலாம், இல்ல ஸ்கூலுக்கு போனா செருப்படி விழும், பனிஷ் பண்ணுவானுங்க, வெளில நிக்க சொல்லுவானுங்க, இல்ல ஹோம்ஒர்க் பண்ணாட்டி அம்மா கிட்ட செருப்படி விழும். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல எல்லா விஷயமும் ஏதாவது ஒரு கண்டிஷனிங்கோட தொடர்புடையது. இந்த கண்டிஷனுக்காக தான் நம்ம அதை செய்யவும் செய்யறோம். அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சரவணகுமார். ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இதை பத்தி ஸ்கின்னர் என்ற சயின்டிஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணி சும்மா ரஜினி பட பஞ்ச் டயலாக் மாதிரி ஒரு வரியில சொல்லிருப்பாப்ல. பலன் இருந்தா ரிப்பீட், பனிஷ் பண்ண டெலிட். ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா அதுல ஏதாவது ஒரு பலன் கிடைச்சதுன்னா ஓகே, அதை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அதே ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சதுன்னா நம்ம அந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யவே மாட்டோம். அதை தான் பிகே ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுக்குள்ள ஒரு முக்கியமான 4 கான்செப்ட் இருக்கு. அதை நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு கான்செப்டா அதை பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம லைஃப்ல இதை நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்பர் 1, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ ஒரு குழந்தை வந்து நம்ம சொல்றதை கேக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்றோம், அதுக்கு ஒரு சாக்லேட் கிஃப்ட் பண்றோம், இல்ல ஹோம்ஒர்க் முடிச்சு கொடுத்துச்சுன்னா ஒரு சாக்லேட் தரோம்ல. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடடா, நம்ம இதை செஞ்சா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது, நமக்கு பிடிச்சது ஒண்ணு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இப்ப ஆபீஸ்ல நல்லா ஒர்க் பண்றோம், நம்மள வந்து குட் ஜாப்னு தட்டி கொடுக்குறாங்க, இல்ல ஒரு போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசு மெல்ட் ஆயிரும். அடடா, நம்மள பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற காசுக்கு மேல உழைக்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரெண்டாவது, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ ஒரு கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடாம நீங்க ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அங்க ஒரு பீப் பீப் பீப்னு நம்ம கார்ல எல்லாம் ஒரு சவுண்ட் வரும். 10 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டிட்டாலே வாழ்வாள்னு கத்த ஆரம்பிச்சிடும், சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு, பேசஞ்சர் சீட் பெல்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சீட் பெல்ட் போடுறோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்ப அம்மா கிட்ட செருப்படி வாங்கினாதான் வேலையை செய்வோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். மூணாவதா, பனிஷ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்யலன்னா நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒன்னு அவாய்ட் பண்ண பார்ப்போம், இல்ல சரியா செய்ய பார்ப்போம். உதாரணத்துக்கு வீட்டுக்கு லேட்டா வந்தா சோறு போட மாட்டேன்னு சொல்றது, கேட்ட மூடி வச்சிருது, இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா நம்ம அந்த பனிஷ்மெண்ட்ல தப்பிக்க பார்ப்போம், இல்ல அதை சரியா செய்ய பார்ப்போம். இங்க தப்பிக்கிறது தான் நிறைய நடக்கும். 4வது, எக்ஸ்டிங்ஷன். இதுதான் வந்து நம்ம எல்லாம் பெரும்பாலானவங்க பயன்படுத்துது. இப்போ ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா அது அழுகிறத ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிடும். இப்போ அதே மாதிரி நம்ம Facebookல இப்போ ஷார்ட்ஸ், நிறைய வீடியோஸ், ஸ்டேட்டஸ், போஸ்ட் எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை யாரும் லைக் பண்ணல, கமெண்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு மோட்டிவேஷன் குறைஞ்சு நாளாக நாளாக நம்மளே அதை போறதை நிப்பாட்டிடுவோம். அதான் உண்மையும் கூட. சோ இப்போ நான் உங்களுக்கு 4 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஆப்பரண்ட் கண்டிஷன்ல மொத்தம் 4 கான்செப்ட் இருக்கு. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட், எக்ஸ்டிங்ஷன். சரி, இப்போ இது எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஏரியா. நம்ம என்ன மாதிரியான அல்லு சில்லு வேலை பாக்குறோம்ன்றது இந்த சுவாரஸ்யமான ஏரியாவை பார்த்தா தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு அதை ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாழ்க்கையில இப்ப நம்ம ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வந்து அடுத்த நாளே நம்ம கண்ணாடி முன்னே நம்மள பாக்குறோம், அடடா ஏதோ மசில்ஸ் லைட்டா அங்கங்க படைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்த நாள் நமக்கு ஜிம்முக்கு போகணும்னு தோணும். இதே உங்க ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டு மச்சி என்ன ஜிம்முக்கு போற ஒன்னும் ரிசல்ட்டே காணும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கீங்களா, அது ஒரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்மளால அடுத்த நாள் ஜிம்முக்கு போகணும்னு தோணவே முடியாது, அதுக்கான ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. அதுக்கப்புறம் ஜிம் பக்கம் போகவே மாட்டோம். ரெண்டாவது, வேலையில எடுத்துக்கீங்களா, நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், ஏதாவது ஒரு ஒர்க் பண்றோம், நம்ம பாஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கீங்களா, நம்ம தீயா அதுக்கப்புறம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அடடா, இந்த மனுஷன் இந்த சாதாரண வேலைக்கு நம்மள பாராட்டி தள்ளுறானே அப்படின்னு. அதுவே இட்ஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு மனசு தாங்கிக்க முடியாது. இவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்மள அசிங்கப்படுத்திட்டானே இந்த பாவி பயபுள்ள அப்படின்ற அவனை திட்டணும் தான் நமக்கு தோணும். அடுத்த நாளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேலையை விட்டு வேற வேலை போயிடலாமா, ரிசிக்னேஷன் போட்டுருவோமா, இவனை தூக்கிடுவோமா, நம்ம இல்லாட்டி இவன் எப்படி இந்த ப்ராஜெக்ட் பாக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததா, படிப்புன்னு எடுத்துக்கங்களா. இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்டாப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் எப்பயும் கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு தனியா பாராட்டி மழை பொழிவாங்க, அப்படியே அவங்க வெக்கத்துல நெளிவாங்க. அதே இந்த 30-35 பார்டர்ல பாஸ் ஆன கேஸ் எல்லாம் பாருங்க, வீட்லயும் சரிப்படி, ஸ்கூல்லயும் மரியாதை இருக்காது, மட்டும் மரியாதை இல்லாம டீல் பண்ணுவானுங்க. 4வது, இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்க முதல்ல ஒரு ஸ்டாக்ல இல்ல எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல நல்ல லாபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களா, நீங்க அடுத்த தடவை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதே முதல்ல உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் தொடர மாட்டீங்க. கரெக்ட் தானே? 5வது, ரிலேஷன்ஷிப். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறான், இல்ல ஏதோ ஒண்ணு வாங்கி தரான், அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, அது ஸ்வீட்டா அது ரிசீவ் பண்ணிக்கிச்சுன்னா ஓகே,
அங்க இருந்து எதுவும் இல்ல மயான அமைதி அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கறதே நிறுத்திடுவான். அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகவே ஆகாது. இன்னும் ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். ஸ்கின்னர் வந்து அழகா ஒரு எலிய வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பண்ணிருப்பாப்ல. அந்த எலிய எக்ஸாம்பிள் இருந்தா அவர் இந்த கான்செப்டே வந்து ஊருக்கு உலகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன பண்ணாருன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு எலிய அடைச்சிட்டாரு. அதுல வந்து ஒரு லிவர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த எலி போய் அந்த லிவரை தொடும்போது அதுக்கு சீஸ் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணார். எலி என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு தடவையும் போய் அந்த லிவரை தொட்டுச்சு, அதுக்கு சீஸ் கிடைச்சிச்சு, சந்தோஷம், பாசிட்டிவ் இன்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்ததா அதை கொஞ்சமா சேஞ்ச் பண்ணாப்ல. அடுத்த தடவை நீ அந்த லிவர்ல கை வச்சா உனக்கு ஷாக்கடா பாயப்பல இருறா நீ இப்போ வாடா சீஸ் தேடி தானே நீ வருவ அப்படின்ற மாதிரி அந்த எலி வந்துச்சு, லிவரை தொட்டுச்சு, ஷாக் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த எலி அந்த லிவரை தொடவே இல்லை. இது வந்து ஒரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த எலிக்கு என்ன பிரின்சிபல் வேலை செய்தோ அதை தான் நம்மள மாதிரியான மனுஷ பாய்ப்புகளுக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிவார்டு கிடைச்சதுன்னா, ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சதுன்னா நம்ம அந்த வேலையை தொடர்ந்து செய்வோம். இதுவே நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா நம்ம அந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யவே மாட்டோம். ஒரு நல்ல விஷயமா அதுக்கு ரிவார்டு கொடுங்க, கெட்ட விஷயமா அதுக்கு ரிவார்டு கொடுக்காதீங்க. சோ ஃபைனலா நம்ம ஒரு விஷயத்தை ரீகேப் பண்ணுவோம். நம்ம லைஃப்ல நல்ல விஷயங்களுக்கு மட்டும் ரிவார்டு கொடுத்து பழகுங்க, கெட்ட விஷயங்களுக்கு ரிவார்டு கொடுத்து பழகாதீங்க. மொத்தமா இந்த ஆப்பரண்ட் கண்டிஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, குட் ரிவார்ட் கண்டினியூ பண்ணுவோம், பனிஷ்மெண்ட் பெயின் ஸ்டாப் பண்ணிடுவோம், கண்டுக்காம விட்டோம்னா ஃபேட் அவே ஆகிடும். சோ நம்ம லைஃப்ல நல்ல விஷயங்களுக்கு ரிவார்டு கொடுங்க, கெட்ட விஷயங்களுக்கு ரிவார்டு கொடுக்காதீங்க. நீங்க தான் லைஃப்ல வின் பண்ணுவீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஆக மொத்தம் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்றது நமக்கு என்னன்னா, ரிவார்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வேலை பார்க்கிறோம். அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்றதுதான் இங்க விஷயம். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.